நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து தொடர்ச்சியாக மீட்கப்படும் எண்புக்கூட்டு தொகுதிகள். இன்று பல பகுதிகளில் நீர் விநியோகம் நிறுத்தம். அத்தியாவசிய பொருட்களுக்கு அதிக வரி, சிகரெட்டுக்கு வரி சலுகை. வைத்தியசாலையில் அலட்சியத்தால் தாயும் சிசுவும் மரணம், வைத்தியர்கள் மீது குடும்பத்தினர் குற்றச்சாட்டு. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளை சீர்குலைக்க நினைப்பவர்களுக்கு அரசின் அதிரடி நடவடிக்கை. 18 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிரடியாக குறைப்பு. அவதானமாக செயற்படவும் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. டாலரின் விலை அதிகரிக்கும், எரிபொருள் விலையை சரி செய்யாவிட்டால் ஏற்படவுள்ள மாற்றம். கையடக்க தொலைபேசியால் ஏற்பட்ட விபரீதம், மனைவியின் கையை வெட்டிய கணவன். பாடசாலை அதிபர்களின் சம்பள உயர்வு குறித்து வெளியான அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து நேற்றைய தினம் 8 சிறுவர்களுடைய எண்புக்கூட்டு தொகுதிகள் உட்பட 9 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 20ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதன்போது ஒரு எண்புக்கூட்டின் மேலிருந்து நாணய குற்றி ஒன்றும் சான்று பொருளாக மீட்கப்பட்டுள்ளது. அதேவேளை சிசுவினுடைய எண்புக்கூட்டு தொகுதி ஒன்று உட்பட 9 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட சிறுவர்களுடைய 8 எண்புக்கூட்டு தொகுதி உட்பட 9 எண்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் சிசுவினுடைய எண்புக்கூடு உட்பட 9 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை இன்றைய அகழ்வு பணியின் போது எண்புக்கூடொன்றின் மீதிருந்து நாணய குற்றி ஒன்று மீட்கப்பட்டு சான்று பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. களுத்துறையின் பல பகுதிகளில் இன்று 10 மணி நேர நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி களுத்துறை, வடுவ, மத்துகம, பெருவளை, அலுட்கம மற்றும் பயாகல் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு இன்று காலை 8:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை நீர் விநியோகம் நிறுத்தப்படும். கெத்தேனா நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான மின்சார விநியோக இடையூறே இந்த நீர்வெட்டுக்கு காரணம் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் காலி மாநகர சபை எல்லைக்குள் இன்று 14 மணி நேரத்துக்கு நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என அறிவித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களுக்கு கடுமையான வரிகளை விதித்துள்ள போதும் சிகரெட் உற்பத்திகளுக்கு தற்போதைய அரசாங்கம் குறிப்பிடத்தக்க வரிச்சலுகை வழங்கியிருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி விகிதங்கள் அதிகரிக்கப்பட்டு பொதுமக்கள் கடுமையான அழுத்தத்துக்குள்ளாகியுள்ள நிலையில் 2026ஆம் ஆண்டில் சிகரெட்டுகளுக்கு மட்டும் 17.3 பில்லியன் ரூபாய் விசேட வரி சலுகையை அரசாங்கம் வழங்கியுள்ளது என்றும் வெரிடே ரிசர்ச் நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் கலாநிதி நிசான் டி மெல் தெரிவித்துள்ளார். வெரிடே ரிசர்ச் நிறுவனத்தின் தரவு பகுப்பாய்வின்படி அதிகம் விற்பனையாகும் ஒரு சிகரெட் உற்பத்திக்கு அதன் சில்லறை விலையில் குறைந்தபட்சம் 75% வரி விதிக்கப்பட வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைத்த போதிலும் இலங்கை அரசாங்கம் அந்த தரநிலைகளை பின்பற்ற தவறிவிட்டது. மாறாக 2018ஆம் ஆண்டிலிருந்து ஒப்பிடுகையில் தற்போது இலங்கையில் சிகரெட்டுகள் மீதான வரி விகிதம் 68.8% குறைந்துள்ளதாக கலாநிதி நிசான் டி மெல் குறிப்பிடுகின்றார். குறிப்பாக நாட்டின் பெறுமதி, சார் வரி, சமூக பாதுகாப்பு வரி மற்றும் பிற மறைமுக வரிகள் பெருமளவில் அதிகரிக்கப்பட்ட போதிலும் சிகரெட்டுகள் மீதான வரிச்சுமை 7.6% குறைக்கப்பட்டுள்ளது. உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் புகையிலை தொழிலுக்கு வரி சலுகை வழங்கியுள்ளதன் காரணமாக அரசாங்கம் பெரும் வரி வருமானத்தை இழந்துள்ளது. மகியங்கனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாயும் அவரின் பிறந்த பெண் சிசுவும் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கசலக்கு மினிபே பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய HM ஸ்வர்ணமெலா என்ற 2 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் ஆடை தொழிற்சாலை ஊழியராக பணிபுரிந்துள்ளார். 3வது பிரசவத்திற்காக கடந்த 25ஆம் தேதி மகியங்கனை ஆதார வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டார்.
26ஆம் தேதி முற்பகல் 11 மணியளவில் பெண் குழந்தை ஒன்றை பிரசவித்துள்ளார். சிசேரியன் மூலம் குழந்தை பிரசவிக்கப்பட்ட பின்னர் தாயின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகியுள்ளது. உடனடியாக அவர் பதுளை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அங்குள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் 11 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி அதிகாலை 5:45 மணியளவில் அவர் உயிரிழந்துள்ளார். மகியங்கனை ஆதார வைத்தியசாலையின் அலட்சிய போக்கினாலேயே இந்த 2 மரணங்களும் சம்பவித்துள்ளதாக உயிரிழந்த பெண்ணின் கணவரான சுமித் பண்டார உள்ளிட்ட உறவினர்கள் குற்றம் சுமத்தினர். உயிரிழந்த பெண்ணின் வயிற்றில் இருந்த குழந்தை வழமைக்கு மாறாக அதிக வளர்ச்சி அடைந்திருந்ததால் அவருக்கு ஆரம்பத்தில் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் சிசேரியன் அறுவை சிகிச்சை மூலமே பிரசவத்தை மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானித்திருந்தனர். அவ்வாறிருந்தும் அவர் பிரசவத்துக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அங்குள்ள மருத்துவர்கள் சாதாரண பிரசவமாக அதனை மேற்கொள்ள முயற்சித்துள்ளனர். சாதாரண பிரசவ முயற்சி தோல்வியடைந்ததை அடுத்து இறுதி தருணத்திலேயே சிசேரியன் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே குழந்தை உயிரிழந்ததாகவும் வைத்தியர்களின் அலட்சியத்தாலேயே இந்த 2 மரணங்களும் நிகழ்ந்துள்ளதாகவும் உறவினர்கள் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஈசன் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையை அதிகாரிகளை அச்சுறுத்தவோ அல்லது தடுக்கவோ முயற்சிக்கும் எந்தவொரு நபரும் சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இலங்கை அரசாங்கம் உறுதியான எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்தகைய செயல்கள் தொடர்பான உண்மைகள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். 2019 ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான தற்போதைய விசாரணையை சுற்றியுள்ள அதிகரித்த அரசியல் பதற்றங்கள் மற்றும் பொது விவாதங்களுக்கு மத்தியில் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. புலனாய்வாளர்கள் புதிய தடயங்களை தொடர்ந்து தேடி வரும் நிலையில் விசாரணையின் செயல்பாட்டை செல்வாக்கு செலுத்த சீர்குலைக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் குறித்த கவலைகள் அதிகரித்துள்ளன. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச உள்ளிட்ட பல நபர்கள் மீது வெளிநாட்டு பயண தடைகள் விதிக்கப்பட்டது உள்ளிட்ட சமீபத்திய சட்ட ரீதியான முன்னேற்றங்களை தொடர்ந்து இந்த குழப்பங்கள் திடீரென அதிகரித்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுரேஷ் சலே 90 நாட்களுக்கு மேலாக காவலில் வைக்கப்பட்டிருந்த போதும் காணப்படாத அமைதியின்மையும் கூச்சலும் கோட்டபாய ராஜபக்ச உட்பட 3 நபர்களுக்கு வெளிநாட்டு பயண தடைகள் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது திடீரென உருவாக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பாக ஒரு குறிப்பிட்ட குழு ஒரு உள்நோக்கத்துடன் செயல்படுகிறது என்பது தெளிவாகியுள்ளதாக அமைச்சர் நலிந்த குறிப்பிட்டுள்ளார். லங்காசதோச நிறுவனம் 18 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளது. இதன் அடிப்படையில் இன்று முதல் இந்த புதிய விலை திருத்தங்கள் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பெரிய வெங்காயம், வெள்ளை சீனி, பருப்பு, தட்டைப்பயிறு, கடலை, பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, கோதுமை மா, சிவப்பு பச்சரிசி, சிவப்பு நாட்டரிசி, சம்பா அரிசி, வெள்ளை நாட்டரிசி மற்றும் பொன்னி சம்பா உள்ளிட்ட 18 வகையான பொருட்கள் இந்த விலை குறைப்பு பட்டியலில் அடங்குவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நிலவும் யுத்த சூழல் காரணமாக ஏற்பட்டுள்ள உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் அரசாங்கத்தின் தலையீட்டுடன் இப்பொருட்களின் விலைகளை குறைக்க தீர்மானித்துள்ளதாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் காரணமாக வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இன்று காலை 10:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை காலை 10:30 மணி வரை 24 மணி நேரத்திற்கு நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கட்பிட்டி வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்க கூடுவதுடன் அக்கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மறு அறிவித்தல் வரும் வரை இந்த கடற்பரப்புகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவ சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசந்துறை வரையிலும், கட்பட்டியிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலுமான கடற்கரைக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். எனவே பொதுமக்கள் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கைகளை தொடர்ந்தும் பின்பற்றுமாறும்
அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைய இலங்கையில் எரிபொருள் விலைகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ரூபாய் மீதான அழுத்தம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று பொருளாதார நிபுணர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலங்கை ரூபாய் மீதான அழுத்தங்களை குறைக்க பொருளாதார சீர்திருத்தங்களை செயல்படுத்துவது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மே 21 மற்றும் 22 தேதிகளில் ரூபாவின் விரைவான மதிப்பு வீழ்ச்சி மற்றும் அதைத் தொடர்ந்த மதிப்பு உயர்வு குறித்து வெளியிடப்பட்ட சமீபத்திய தரவுகளின்படி இலங்கை மத்திய வங்கி மே மாதத்தில் சுமார் 220 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சந்தைக்கு விடுவித்துள்ளது. சந்தையில் இருந்த ரூபாய் டாலர் சந்தைக்கு வெளியிடப்பட்டு மத்திய வங்கி அதை விரைவாக திரும்ப வாங்கியது. எனவே அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. மேலும் ரூபாய் இப்போது இருப்பதைப் போலவே மீண்டும் நிச்சயமாக அதிக மதிப்புடையதாக மாறும். உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் அதிகரித்து வருவதால் சந்தைக்கேற்ப எரிபொருள் விலைகளை சரி செய்வது முக்கியம். மூன்றாம் தரப்பினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 2.5 மில்லியன் டாலர்களை மீட்க முடியாவிட்டால் இறுதியில் மக்கள் வரிகள் மூலம் நிதி சுமையை சுமக்க வேண்டியிருக்கும். எனவே சந்தைக்கு ஏற்றவாறு நமது எண்ணெயின் விலையை நாம் சரி செய்யாவிட்டால் உலக சந்தையில் எண்ணெயின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் நமது சந்தையில் டாலரின் விலை மிகவும் அதிகமாகிவிடும் என குறிப்பிட்டுள்ளார். பொலனறுவையில் கையடக்கு தொலைபேசி காரணமாக ஏற்பட்ட தகராறு காரணமாக மனைவி மீது கணவன் தாக்குதல் நடத்தியுள்ளார். தம்பாள பகுதியில் கணவன் அயல் வீட்டிலிருந்து திருடி வந்த கையடக்கு தொலைபேசியை மனைவி மீண்டும் ஒப்படைக்க சென்றமையால் ஏற்பட்ட தகராறு முற்றியதில் கணவன் தனது மனைவியின் 2 கைகளையும் கத்தியால் வெட்டியுள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. பலத்த காயமடைந்த 35 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாய் புலனறுவை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக புலஸ்திபுர போலீசார் தெரிவித்தனர். போலீஸ் விசாரணைகளுக்கு அமைய சந்தேக நபரான கணவன் அயல் வீட்டிலிருந்து கையடக்க தொலைபேசியொன்றை திருடி அதனை விற்பனை செய்ய முயற்சித்துள்ளார். இதனை அறிந்த மனைவி அந்த தொலைபேசியை மீண்டும் உரிய வீட்டிலே ஒப்படைத்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதை அடுத்து கோபமடைந்த கணவன் மனைவியின் 2 கைகளையும் கத்தியால் வெட்டியுள்ளார். தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது 35 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை அதிபர் சேவையில் உள்ள அதிகாரிகளின் அடிப்படை சம்பளத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த மே 11 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான அனுமதி பெறப்பட்ட நிலையில் இது தொடர்பான புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது முன்னைய 3/2014 இலக்க சுற்றறிக்கையின் முதலாவது பகுதியையும் அதன் உபபிரிவுகளையும் மாற்றியமைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக அதிபர்களால் முன்வைக்கப்பட்டு வந்த சம்பள முரண்பாடுகளை தீர்க்கும் வகையில் அதிபர்களின் சம்பளம் பதவி உயர்வு அடிப்படையில் கணக்கிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் சபையின் தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட அதிகாரிகள் தரம் 1 வரை பதவி உயர்வு பெறுவதற்கு தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்வதற்காக விசேட சலுகை காலம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பதவி உயர்வுக்கான தகுதிகளை பூர்த்தி செய்வதற்கு அதிபர்களுக்கு 2027 டிசம்பர் 31 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சேவை அமைப்பின் விதிகளுக்கு அமையவும் பதவி உயர்வு செயற்பாட்டில் அதிபர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்களை தீர்க்கும் நோக்கிலும் பொதுச் சேவைகள் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.